ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டான விஷயம் வந்து இணையதளத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது நம்மளோட பராசக்தி திரைப்படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் வில்லனாக நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஒரு சைடில் வந்து நம்மளோட இந்தியன் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் டேரக்டராக வளம் வந்துட்டு இருக்கிறது தான் நம்மளோட லோகேஷ் கனகராஜ். ஸோ இப்போ வந்து அவருடைய இயக்கத்தில் லேட்டஸ்ட்டாக வந்து ஸோ நம்மளோட கூலி திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்களில் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கிறது. ஸோ இன்னொரு சைடில் வந்து நம்மளோட சுதா கோங்கரோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்குங்க. ஸோ உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு இருக்க கதையாக வந்து அந்த திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இப்போ வந்து இணையதளத்தில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பராசக்தி திரைப்படத்தை வில்லனாக வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படின்ட்டு, அதாவது இப்போ வந்து லேட்டஸ்ட் லோகேஷ் கனகராஜ் அந்த ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட பராசக்தி திரைப்படத்தை வில்லனாக வந்து ஜெயம் ரவி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து சுதா கோங்கரா வந்துட்டு ஸோ பராசக்தி திரைப்படத்தில் வந்து வில்லனாக வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கேட்டிருந்தாங்களாம். அண்ட் லோகேஷ் கனகராஜ் கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சிவகார்த்திகேயனும் வாங்க பண்ணலாம், ஒன்றா பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அவர் வந்து கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததுனால தான் அவரால் வந்து டைம் ஒதுக்க முடியல அப்படின்றதுனால வரலன்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட சுதா கோங்கரா ரவி மோகன்கிட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து அந்த திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் வில்லனாக நடிச்சிருந்தால் சிவகார்த்திகேயன் இன்ட்டு லோகேஷ் கனகராஜ் வேறு லெவல் காம்போ வந்திருக்குமா அப்படின்ற ரசிகர்கள் இப்போ வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க.